எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது தாய்லாந்து சீரிஸோட 3வது வீடியோ. ஆல்ரெடி இந்த ஐகான் சியாமில் இருக்க வாட்டர் லைட் ஷோ பேங்காக் சிட்டியில் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் அண்ட் ஆல்சோ அங்கே பஃபே எல்லா வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போது இந்த க்ரூஸ் ட்ரிப் தான். பேங்காங்கில் ஒரு வேறு லெவல் முக்கியமான ட்ரிப்னா அது இந்த க்ரூஸ் ட்ரிப் சொல்லுவேன். இது ஒரு 2 hours ட்ரிப். தாய்லாண்டோட முக்கியமான பிளேசஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து சாப்பிட்லாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ. நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். பேங்காங்கில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே நாங்கள் இங்கே தான் வந்தோம். இது ஐகான் சியாம்ங்க மாலுக்கு வெளியில் இருக்க இந்த ரிவரோட பேர் தான் சாப்ரியா சாவோப்ரியா எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ஐகான் சியாமில் இங்கே வந்து ஆக்சுவலி ஈவினிங் டைமில் 6 PM அண்ட் 8 PM வாட்டர் லைட் ஷோ இருக்கும். அதை மிஸ் பண்ணவே கூடாது. அது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுவும் நான் கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன். வேணால் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணி இப்போ எங்கே வெயிட் பண்ணிருக்காங்கன்னா க்ரூஸ் ட்ரிப்புக்காக. ஸோ அந்த க்ரூஸ் ட்ரிப்பு இங்கே தான் புக் பண்ணோம். ஒரு up to 5 ships இருக்குது. க்ரூஸில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல, பட் ஃபேஸ் ஓகே தானே. ஸோ இந்த கூட்டம் ஃபுல்லாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் போவோம். ஸோ உள்ளே போய் இந்த க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கூட்ட ஆஃபீஸே க்ரூஸ் தான், பட் இது சும்மா சின்ன க்ரூஸ். லிட்டில் இந்த ரிவரை மட்டும் பேங்காக் ரிவரை மட்டும் சுற்றி வரும். சாவோப்ரியா ஓகே பிரின்சஸ் க்ரூஸ். ஆக்சுவலி ஒயிட் வாட்சிலாம் செக் பண்ணி பார்த்தோம், பட் ஒயிட் வாட்சிலாம் இப்போதைக்கு எங்கள் வேகன்சி கிடைக்கல. பின்னாடி அங்கே நிற்கிறதுல க்ரூஸ். ஸோ அந்த க்ரூஸ் தான் இதை வந்து ஒட்டி விட்டாங்க. அவருக்கு ஒட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு க்ரூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் க்ரூஸ்க்கு வெயிட் பண்ணிருந்தப்போ இவங்க வந்து எங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதோட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி 200 பாட்ஸுக்கு வாங்கிட்டாங்க. பட் ஓகே ஃபைன், இது ஞாபகமாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இதுதான் எங்களோட க்ரூஸ் இப்போ வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒயிட்டாக வச்சு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் அது ஃபில் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அண்ட் ஆல்சோ மேலே டாப் டெக் தான் இதுக்கு பார்த்தேன். ஏன்னா கீழே டெக்கோட டாப்பில் தான் என்ஜாய் பண்ண முடியும். டாப் டெக் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது லக்ஸுரி பிரின்சஸ் க்ரூஸு சாவோப்ரியா. அதை ஆட் பண்ணிடுவாங்க, சாவோப்ரியாவை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் டிக்கெட்டை கிழிச்சிட்டு நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வீக் டேஸில் தான் போனோம், பட் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் டாப் டெக் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த தான் வேணும்னு சொல்லி இந்த க்ரூஸை நாங்கள் புக் பண்ணோம். ஸோ இது ஒரு 2 hours. இதோட ப்ரைஸ் வந்து 1500 per person பாட்ஸில். ஸோ நம்ம அமௌண்ட்டில் into 2.7 போட்டுக்கோங்க. ஸோ இன்க்ளூடிங் ஒரு கிராண்ட் பஃபே. இந்த ஏஜ் கப்பில் எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இவங்க கூட பேசினாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த ஏஜில் கூட அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை. இப்படி தான் நம்மளும் இருக்கணும். I'm from India. India? Yeah, India. Good. What's your name? Heidi from the movie Heidi. Yeah. I saw the movie. So good to see you old couples because you have that much love still. It's really, I'm so happy to see this. Thank you. Because நாங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் ட்ரிப்பாக தான் வந்தோம். ஃபேமிலி ட்ரிப்ஸுக்கும் பிளான் பண்ணோம். ஆரஞ்சு தான். ஆமாம், ஆரஞ்சு ஜூஸ் தான். சரி, டீ டோட்டல். ஈவன் திஸ் இஸ் ஸ்பார்க்லிங் வாட்டர். சோடா ஒன்றும் இல்லை, ஸ்பார்க்லிங் வாட்டர் சோடா தான். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. நாங்கள் வந்து ஆக்சுவலி ஓப்பன் கேட்டோம், அதான் தான் வெளியில். இதோடய ஓப்பன் ஏரியா இங்கே தான் கப்பல் ஓட்டிகிட்ருக்காங்க. கப்பல் ஓட்டி தலைவர். ஆக்சுவலி இந்த க்ரூஸ் ட்ரிப் இருக்குல்ல, இது இந்த சாவோப்ரியா ரிவர் ஃபுல்லாக சுற்றி காட்டும். பேங்காங்கில் இருக்க எல்லா பிளேஸஸுமே முக்கியமான பிளேஸ்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். லைட் எஃபெக்டில் பார்த்துக்கலாம். இது இங்கே நினச்சாலும் கிடைக்காது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ஸோ நல்லா டிஜே இருந்துச்சு. இந்த அக்காவுக்கு என்ன ஒரு எனர்ஜின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இப்படி தான் சாதாரணமாக ஆரம்பித்தாங்க. பட் போக போக மொத்த க்ரூஸில் இருக்க அத்தனை பேர்த்தையும் வச்சு ஆட விட்டாங்க. அவ்வளோ எனர்ஜி. கடைசி வரைக்கும் 2 hours செம்மையாக மெயின்டைன் பண்ணாங்க. அதெல்லாம் நீங்கள் போக பார்க்கலாம். இப்போ நம்ம முக்கியமாக ஃபுட்டை தேடி போகும். உணவு தான் முக்கியம். ஸோ இந்த செட்டப்பே நல்லா இருக்குது. ஈவன் நான் உள்ளே இருக்கும்போது உள்ளே உட்காந்தா கூட நல்லா தானே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஓப்பன் டெக் வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்படியே எல்லாம் கலர்ஃபுல்லாக ஃபுட் டிஷ்ஷஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த வியூவும் லைட்டிங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த லைட்டிங்ஸ்லாம் வெளியிலேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இந்த ஃபுட் வீடியோ இப்போ நான் எடுக்கல. ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மியானாலும் நம்ம வந்து எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே மூவ் பண்ணிட்டேன். ஸோ காக்டெயில்ஸு, பியர்ஸ் எல்லாமே கூலிங்காக போய்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஆக்சுவலி பஃபே மட்டும் தான் இன்க்ளூடட். மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா. ஈவன் அந்த வெல்கம் ட்ரிங்க் கூட செகண்ட் டைம் கொடுக்கல. ஸோ ட்ராகன் ஃப்ரூட்லாம் அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க.
இந்த ஊரோட பியர்ஸ் தான் அதிகமாக நான் பார்த்தேன், ட்ரிங்க் பண்ணல, பார்த்தேன். ஆக்சுவலி சிங்கம், ஐ திங்க் சிங் பிராண்டு, சங் பிராண்டு இதெல்லாமே பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல பீஃபை வந்து டெண்டைலைன் கட் பண்ணி வேறு லெவலில் ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சு தான். எனக்கு பீஃப் ஸ்டிக் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. இங்கே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே A1 சாஸுக்கு பதில் கார்ன் சிரப் சாஸ் இருந்துச்சு. ஆயிஸ்டர் அடிக்க வச்சுருந்தாங்க. இது ஏற்கனவே நான் மதுரையில் ஹெரிட்டேஜில் சாப்பிட்டேன். இதை குக் பண்ணாங்களான்னு கேட்டேன். அவங்களுக்கு நான் பேசுகிறது புரியல, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்க. ப்ரான்ஸும் வந்து ஷ்ரிம்ப் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. This is cooked, right? And the boiled down. Yeah, I don't know. Okay. The beef pieces are not fast. ஸோ இப்போ டெசர்ட்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ கேக்ஸு இங்கே வந்து ஆக்சுவலி பேண்ட் அண்ட் நூடுல்ஸ்ன்னு போட்டு இந்த நம்ம ஊரில் மொலேசான்னு சொல்லுவாங்களே சென்னையில், அதை போய் நான் ட்ரை பண்ண ஆசைப்பட்டேன். பட் இங்கே அந்த கோகனட் மில்கில் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, பாஸ்தா, இந்த ஃபிஷ் கேக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆயிலும் கம்மியாக இருந்துச்சு. இது கீழே மேலே சீஸ் ஊற்றி ஏதோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாங்க. இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது கிரில்டு லெமன் கிராஸ் சிக்கன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நிறையா சாலட்ஸ் இருந்துச்சு, சீ ஃபுட் சாலட், ஃபிஷ்ஷு, ப்ரொக்கோலிஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுறக்கூடாதுக்காக கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒயிட் சாஸ், பாஸ்தா, நமக்கு எந்த சாஸ் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சாஸும் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸு எல்லாம் பார்க்க அழகாக இருக்குல்ல, டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரேயில் வச்சுருந்தது கூட நல்லா இருந்துச்சு. அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கார்ன்ஸ் எல்லாமே இது வந்து சுஷி, இதை நான் தொடவே இல்லை. ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணல, நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பச்சையாக இருக்குங்கிறதுனால மீட் நான் சாப்பிட்டது இல்லை, சாப்பிட விருப்பம் இல்லை எனக்கு. பட் பார்க்க நல்லா டிசைனாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சால்மன், இதுதான் சால்மன் ஃபிஷ் ஆக்சுவலி. இது சால்மன் ஆக்சுவலி இது குக்டு சால்மன் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இது குக் பண்ணாத ராவான சால்மன்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற பொருளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஆயிஸ்டர் இப்போ வியூவில் நான் ஆயிஸ்டர் சாப்பிட போகிறேன். இது ஏற்கனவே சாப்பிட்றது பச்சை வேலை இருந்துச்சு. ஸோ அடுத்து ஒரு லெமன் கிராஸ் சிக்கன் இருந்துச்சு. ஃபிஷ்ஷு பஜ்ஜி நல்லா ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குண்ணா. ஃபிஷ் கேக்கு கோகனட் மில்கில் வச்சு பண்ணது, அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த இது. இந்த கூஸ் வந்து உள்ளேருந்து பார்க்கறதோட வெளியிலேருந்து பார்க்குறப்ப வேறு லெவல் அழகாக இருக்கும். அது இந்த கூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போன இதில் தான் போகணும். ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் அவங்க வந்து பாரத் மாதா கீன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கிற இந்தியானோட அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் சொல்லிட்டாங்க. பேங்காக்கில் நீங்கள் பார்க்கலாம் நினச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸை லைட் எஃபெக்டோட இந்த க்ரூஸ் ஷிப்பில் நீங்கள் பார்த்துடலாம். அதனால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ சின்ன மேஜிக் பண்ணுறப்பாங்களே, ஸோ அங்கே ஒரு க்ரூஸ் ஷிப் வந்துட்டுருக்குல, அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சொல்ல அது கலர் வாங்க. இப்போ ப்ளூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் க்ரீன் கலர். ஸோ நான் நெக்ஸ்ட்டு க்ரீன் சொல்லுங்கள். இப்போ அப்படியே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அந்த க்ரூஸ் ட்ரிப்பில் என்னென்ன பார்த்தோம், அதுவும் நைட்டில் லைட் எஃபெக்டில் எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதில் இந்த பஃபேலாம் பார்த்தீங்கல்ல, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த க்ரூஸ் ட்ரிப் தெரிஞ்சுக்கணும், தாய்லாண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்கன்னா அவங்க அனுப்பணும்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப். I don't ever slow up, no I don't take shit, I got no love.